வணக்கம். நான் உங்கள் சாந்தி. இன்றைக்கி நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறோங்க. நெத்திலி மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஏதாவது ஒரு பொடிங்க, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா, கார்ன்ஃப்ளவர், எனிதிங், ஏதாவது ஒரு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசறிடணுங்க. பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1 hour ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு ஒரு கேஸ்டைன் தவாவில் இந்த மீனை பக்கத்தில் வச்சிடலாங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் ஒரு 2 minutes வெந்துடுங்க. அது கம்ப்ளீட்டாக வெந்துடும். முறுமுறுன்னு ஆகிடுங்க. இது டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்படியே கூட வறுக்கலாம். நான் ஒரு 4 பேட்சாக வறுத்தேங்க. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குங்க. ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப ஈஸி ரெசிபி. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலில் இதுவும் ஒன்றுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபேன்சியாக எந்த மசாலாவும் போடலைங்க. நான் பேசிக் மசாலாஸ் தாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? என்ன சஜஷன் ஏதாவது சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கிறிஸ்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் இது. ஏன்னா அந்த மாவு போடுறோம் இல்லையா, அது தோசைக்கல்லையும் ஒட்டாமல் இருக்கும். அதே டைமில் முறுமுறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், இது கேஸ்டைனில் பண்ணுறதுனால அது ஒரு டெக்ஸ்சரே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம நார்மல் கல்லுலலாம் தோசை கல்லெலாம் பண்ணுறத விட இந்த கேஸ்டைன் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. என்கிட்ட 100% கேஸ்டைன் தான் இருக்குது. என்கிட்ட வேறு எதுவுமே கிடையாதுங்க. தேங்க்யூ. பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. தேங்க்யூ.